மிளகாயில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அசூனி அப்படின்னு சொல்லக்கூடிய செடிப்பேன் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த அசூனி அல்லது செடிப்பேன் மிளகாயினுடைய இளம் இலையினுடைய அடிப்பகுதியில் காணப்படும். அதே மாதிரி இளம் தண்டினுடைய பகுதியில் காணப்படும். இது தண்டுகள்லையும் இலைகள்லையும் இருக்கக்கூடிய சாறுகளை உறிஞ்சி இலையை தளர்க்க விடாமல் ஒரு சுருங்கிய தன்மை போல் காணப்படும். அதே மாதிரி தண்டுகளில் உட்காந்துக்கிட்டு வளர விடாமல் பூ பூக்கிறத தடை பண்ணும். இந்த அசூனிங்கிறது 3 கலரில் காணப்படும். பச்சை கலரு, பழுப்பு கலரு, சிகப்பு கலரில் இருக்கக்கூடியது. இது இறக்கைகள் இல்லாதது. இந்த அசூனிலேருந்து வரக்கூடிய ஒரு சாறு போன்றது பகுதி இலைகளில் ஒட்டும்போது ஒரு ஃபங்கஸ் நோயை உருவாக்கும். அந்த ஃபங்கஸ் நோய் இலைகளின் மேற்பகுதியில் முடிச்சுகளை உருவாக்கும். இந்த அசூனி வைரஸ் நோயை பரப்பக்கூடியது. ஒரு செடியிலிருந்து இன்னொரு செடிக்கு வைரஸ் நோயை பரப்பக்கூடியது. இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆர்கானிக் முறையும் யூஸ் பண்ணலாம், கெமிக்கல் முறையும் யூஸ் பண்ணலாம். கெமிக்கல் முறையில் யூஸ் பண்ணுற கெமிக்கல் பார்த்திங்கன்னா இந்த இமேஜில் கொடுத்துருக்கேன். இந்த கெமிக்கலை யூஸ் பண்ணாலே ரிசல்ட்